இந்த கொழுப்பு கட்டி இருக்கிறவங்களுக்கு போய் பிளட் செக்அப் பண்ணி பார்த்தா அவங்களுடைய கொலஸ்ட்ரால்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஓகேங்களா, அவங்களுடைய HDL, LDL, VLDL எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொழுப்பு கட்டிகள். அப்போ என்னதுங்க இது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் தான். நம்ம உடம்புல அங்கங்கே தேங்கக்கூடிய கொழுப்பும் நமக்கு கரைஞ்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல கொழுப்பை மட்டும் உடம்பு பயன்படுத்திக்கிட்டு கெட்ட கொழுப்பை அழிச்சுருங்க. அப்படி ஒரு வேலையை பார்க்கக்கூடிய நம்மளுடைய கல்லீரலுடைய எனர்ஜி யாருக்கு அங்கே கம்மியாக இருக்குதோ, அங்கேருந்து பித்த நீரில் ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸ் யாருக்கு இருக்குதோ அவர்களுக்கு தான் இந்த கொழுப்பு கட்டி வருதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. இதை வீட்டிலிருந்தே நீங்கள் ஹோம் ரெமடி மூலமாக நிச்சயமாக உங்களுடைய கொழுப்பு கட்டியை கரைக்க முடியுங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஹெல்த் கபே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கொழுப்பு கட்டி. இந்த கொழுப்பு கட்டி இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் முழுவதுமே இருக்குதுங்க. கையில் மட்டும் இருக்குதுங்க, உடம்புல முன்னாடி வயிற்று பகுதியில் இருக்குதுங்க, பின் முதுகில் இருக்குதுங்க, ஃபேஸ்லேயே சில பேருக்கு வந்திருக்குதுங்க, காலில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உடல் முழுவதும் அங்கங்கே கொழுப்பு கட்டிகள் உருவாயிருக்குது. இதுக்கு ஏதாவது எளிமையான தீர்வு இருக்குதா? வீட்டிலிருந்து ஹோம் ரெமடி மூலமாக இதை நம்ம சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக சரி பண்ணிக்க முடியுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். பொதுவாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்குரிய மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம். அப்போ அதற்கான காரணங்களை நாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பு கட்டி இருக்கிறவங்களுக்கு போய் பிளட் செக்அப் பண்ணி பார்த்தா அவங்களுடைய கொலஸ்ட்ரால்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஓகேங்களா, அவங்களுடைய HDL, LDL, VLDL எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொழுப்பு கட்டிகள். அப்போ என்னதுங்க இது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் தான். பட் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மஞ்சள் கொழுப்பு அப்படின்பாங்க. அது அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேட் ஆயிடுது. இது பரம்பரை ரீதியாகவும் வருதா? பரம்பரை ரீதியாகவும் வந்து வருதுங்க. அப்பாவுக்கு அம்மாவுங்களுக்கு இருக்கப்படும் பொழுது இவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வருது. கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது நம்ம உடம்புக்குள்ள யாரு அப்படின்னா அவர் தான் லிவர். கொழுப்பை கரைப்பதற்கு பித்த நீர் தான் நமக்கு வந்து பயன்படுது. இந்த பித்த நீர் கரெக்டாக சர்க்குலேட் ஆச்சுன்னா, கரெக்டாக சுரந்துச்சுன்னா அவங்க உடம்புக்குள்ள பிளட்டில் சுத்தக்கூடிய கொழுப்பும் நம்ம உடம்புல அங்கங்கே தேங்கக்கூடிய கொழுப்பும் நமக்கு கரைஞ்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல கொழுப்பை மட்டும் உடம்பு பயன்படுத்திக்கிட்டு கெட்ட கொழுப்பை அழிச்சுருங்க. அப்படி ஒரு வேலையை பார்க்கக்கூடிய நம்மளுடைய கல்லீரலுடைய எனர்ஜி யாருக்கு அங்கே கம்மியாக இருக்குதோ, அங்கேருந்து பித்த நீரில் ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸ் யாருக்கு இருக்குதோ அவர்களுக்கு தான் இந்த கொழுப்பு கட்டி வருதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. இது போக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு யாருக்காவது சின்ன பிள்ளையில் எலி கடிச்சிருந்தோன்னு வச்சுங்களேன், இந்த எலி கடித்தவங்களுக்கும் சில பேருக்கு இது மாதிரி கொழுப்பு கட்டி மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா உடம்புல அங்கங்கே இருக்குதுங்க. இவர்களுக்கு தான் அவ்வளவு எளிமையாக அந்த கட்டிகளை வந்து கரைக்க முடியல. ஆனால் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா லிவரோட எனர்ஜி கம்மியாக இருந்து பித்த நீரோட இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து கொழுப்பு கட்டிகள் தேங்கி இருந்தால் அதை வந்து எளிமையாக வந்து சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அவ்வளவு சாதாரணமாக இவ்வளவு நாளில் சரி செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து நடக்கலை, கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யுது. இதை வீட்டிலிருந்தே நீங்கள் ஹோம் ரெமடி மூலமாக நிச்சயமாக உங்களுடைய கொழுப்பு கட்டியை கரைக்க முடியுங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கமலா ஆரஞ்சு கொஞ்சம் வாங்கிக்கோங்க. கமலா ஆரஞ்சை உரித்து கமலா ஆரஞ்சை சாப்பிட்ருங்க. நமக்கு தோல் தான் மருந்தாக பயன்பட போகுது. இந்த தோலை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 200 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 200 ml நல்லெண்ணெயோட ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு இரும்பு சட்டியில் போட்டு அப்படியே வறுத்துருங்க. கல் உப்பு, 200 ml நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து கமலா ஆரஞ்சு தூள், அவ்வளோதாங்க. வறுத்துருங்க. வறுத்து வரும் பொழுது அது நல்லா அப்படியே கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரும். அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் துணியில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு முடிச்சு போட்டுருங்க. இப்போ நமக்கு இதை என்ன சொல்லுவோம்னா கிளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? இதை வச்சு நம்ம வந்து நமக்கு எங்கெல்லாம் அந்த கொழுப்பு கட்டிகள் இருக்குதோ அங்கே வச்சு ஒத்தடம் கொடுங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இதை தினம்தோறும் இதே போல் வந்து எடுத்து நமக்கு வந்து கொழுப்பு கட்டி இருக்கிற இடத்துல ஒத்தடம் கொடுத்து வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய கொழுப்பு கட்டிகள்
படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வர்றதை நம்ம கண் கூட பார்க்க முடியும். எவ்வளவு நாளுங்க பண்ணணும், இது எந்த வயசுலலாம் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து பண்ணலாங்க, இது பண்ணும் பொழுது ஏதாவது உணவு முறைகளில் ஏதாவது வந்து கண்டிஷன்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நிச்சயமாக அடிப்படையான சில உணவு முறைகளில் மட்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் போதுங்க. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னெல்லாம் நம்ம வந்து சாப்பிடலாம், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற அடிப்படையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எண்ணெயில் பொரித்த உணவுகளை நாம் அந்த காலகட்டங்களில் நம்ம எடுக்காமல் இருக்கிறது நல்லது. பொதுவாகவே எண்ணெயில் பொரிச்ச ஐட்டத்தை கட் பண்ணிக்கோங்க, அது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதுதான் கொழுப்பாக வந்து கன்வெர்ட் ஆகுது. அப்போ எண்ணெயில் பொரித்த உணவுகளை அவாய்ட் பண்ணுங்கள். அதுபோல் மைதா மாவு ஐட்டங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் கட் பண்ணுங்கள், இது ரொம்ப பெட்டர். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா பால் உணவுகளையுமே நாம் வந்து கட் பண்ணிவிட்டு பால் இல்லாத உணவுகளாக நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அதாவது பார்த்திங்கன்னா வந்துட்டு வர டீ, வர காஃபி, சுக்கு டீ, மல்லி டீ, கிரீன் டீ, லெமன் டீ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொழுப்பு கட்டிகளாக முதல்ல ஃபார்ம் ஆகாமையே தடுக்கிறதுக்கு இது மிக அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேளை உணவின் பொழுதும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல வந்து வாட்டர் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அது கூலிங்கான வாட்டர் அல்லது கூல் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா அவசியம் அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஒவ்வொரு வேளை சாப்பாட்டும் பொழுதும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹாட் வாட்டர், வார்ம் வாட்டர் மட்டும் நீங்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணிக்கோங்க, அது ரொம்ப பெஸ்ட்டு. அப்போ நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு கொழுப்பாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்கள் ஒரு சூடான சுடு தண்ணீர் அதுக்கப்புறம் குடிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை ஈஸியாக டைலூட் பண்ணி நமக்கு கொண்டு போகிறதுக்கு, வெளியில் கொண்டு வர்றதுக்கு மிகவும் ஏதுவாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். எந்த வயசில் உள்ளவங்கெல்லாம் பண்ணலாம், எல்லா வயதினரும் பண்ணலாங்க. பெரும்பாலும் சின்ன வயதில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் வரல. ஆனால் காலேஜுக்கு போகக்கூடிய பசங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. அவர்கள் இம்மீடியட்டாக ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு நோயின் அறிகுறி ஆரம்ப கட்டத்தில் தெரியும் பொழுதே இது மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணோம்னா நம்ம ஈஸியாக அந்த நோய் வராமல் நம்ம காப்பாற்றிக்க முடியும். அதனால் இதை வந்து நீங்கள் வீட்டில் பண்ணி தினம்தோறும் அந்த கொழுப்பு கட்டி இருக்கக்கூடிய இடத்துல ஒத்தர மாதிரி கொடுத்துடுவாங்க. உங்களுடைய கொழுப்பு கட்டிகளை கரைத்து உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக மாற்ற வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.